யாரும் கேட்க மாட்டாங்க, சொல்லிருப்பான். வணக்கம், நான் தான் ஓடி சாம்பியன் சுபாஷ் பேசுறேன். சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லித்தானே ஆகணும். கேட்க வேண்டியது உங்க கடமை, கேட்டுத்தானே ஆகணும். இந்த உலகத்துல ஒரு உயிர் ரொம்ப விலை மதிக்க முடியாதது. நேற்று நம்ம ஒட்டாந்திர மாட்டு சந்தையில மாட்டு ஏத்தும் போது மேல அச்டி லைன் போனது தெரியாம ஒரு முதியவர் சம்பவ இடத்துல கிரண்டடிச்சு இறந்து போயிட்டார். ஒரு உயிர் போகுது அப்படின்னா நம்மளோட கவனக்குறைவால் மட்டும்தான் உயிர் போகும். நிறைய டைம் சொல்லியிருக்கோம், இந்த ஆக்சிடென்ட்ல உயிர் போற காரணம் வந்து ஹெல்மெட், மது இருந்துட்டு வண்டி ஓட்டுறதுனால மட்டும்தான். இந்த விஷயத்தை தவிர்த்துக்க சொல்லி நிறைய டைம் சொல்லிட்டோம். நான் சொல்ற விஷயத்த நிறைய பேர் எடுத்துக்கிறீங்களா என்ன எனக்கு தெரியல. இந்த வீடியோ ஒரு 2000 பேருக்கு போகுது அப்படின்னா ஒரு 2 பேராவது நான் சொல்ற வீடியோ கேட்டு திருந்துறீங்கன்ற நம்பிக்கையில நான் சொல்றேன். அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்க, எல்லா பெற்றோர்கிட்டையும் நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம், நம்ம குழந்தைகள்கிட்ட போனை கொடுக்கற விஷயங்களை தவிர்த்துக்குங்க. இந்த போன்ல வந்து நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நம்ம குழந்தைய சரியான பாதையில போறதும் தவறான பாதையில போறதும் நம்ம கையில மட்டும்தான். இந்த போன்னால நாங்க ரெகுலரா பாத்துட்டு இருக்கோம், நிறைய குழந்தைங்க தடமாறி போயிருது. நான் வெளியே சொல்ல விரும்பல, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள்கிட்ட போனை கொடுக்கற அவாய்ட் பண்ணிட்டு நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம குழந்தை எதிர்காலம் நல்லா இருக்கும். நம்ம ஒட்டாந்தனால விவசாயம் தான் அதிகம், கிராமங்கள் அதிகமா இருக்கு. இந்த சின்ன சின்ன தண்ணி தொட்டி, கிணறு இந்த மாதிரி இடத்துல வந்து குழந்தைங்க நிறைய பேர் போய் இறந்து போயிடுறாங்க. நம்ம வாழ வேண்டிய வயசுல நிறைய பேர் இறந்து போயிடுறீங்க. பெட்ரோல் கவனத்துக்கு நான் முக்கியமா பெட்ரோல்கிட்ட தான் கேட்டுக்குவேன். குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த தண்ணி தொட்டி சைடு, இந்த கரண்ட் சுவிட்ச் பாக்ஸ் இடத்துல கை வைக்க விடுறது, இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் விரட்டி கண்டிச்சு குழந்தைய பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஒரு குழந்தை இந்த உலகத்துல கிடைக்க வேண்டியது மிகப்பெரிய வரம். இது எல்லாத்தையும் கிடைச்சிடாது. கிடைச்சவங்கள தக்க வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் இழந்ததுக்கு அப்புறம் தான் அதோட வேதனை தெரியும். உங்க எல்லாத்தையும் நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். நன்றி.